நான் ஃபர்ஸ்ட் டைம் வாழைக்காய் பஜ்ஜி ட்ரை பண்ணியிருந்தேன். பஜ்ஜி சாப்பிடணும் போல ஒரு கிரேவிங் இருந்தது. அதனால யூடியூப்ல பார்த்து தான் ட்ரை பண்ணேன். அவங்க சொன்ன இன்கிரீடியண்ட்டும் அதே கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரி வெளியே நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்ட்டாகவும் வந்திருந்தது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 1 1/2 கப் அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு 3ம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதனோட சீக்ரெட்டான மெயின் இன்கிரீடியண்ட்டு இந்த தோசை மாவு தான். அதுக்கப்புறமா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு, அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த பதத்துக்கு வந்து மாவை வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸ் வாழைக்காவையுமே இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தீஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும். கலர் சேஞ்சஸ் ஆனதுமே ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு எடுத்துகிட்டே இருக்கணும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.